வாங்க. இப்பதான் வரீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? சொந்த வீட்லயே திருட மாதிரி வரீங்க. சாரி டார்லிங், இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதான் லேட் ஆயிடுச்சு. நீ தூங்கிட்டு இருப்பியா இப்படி வந்தேன். நீங்க வராம நான் தூங்குவேனா? அதானே, என்னைக்கு என் பிரியா பசியோட தூங்கிட்டு. சும்மா இருங்க, பசியோட இருப்பீங்க, வாங்க சாப்பிடலாம். இப்ப எனக்கு வேற பசி. என்னங்க இது? பிரியா டார்லிங், குட் மார்னிங். ஏய், குட் மார்னிங் சொல்றல, திருப்பி சொன்னா என்னவா? என்னங்க இது? என்ன எழுப்பிருந்தா நான் டீ போட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் நான் டீ போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டீங்களோ? ஐயோ, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ராத்திரி எல்லாம் இந்த குழந்தைய இவன் தூங்கவே விட்டுருக்க மாட்டான்னு நினைப்பாங்க. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புதானா? குடிச்சிட்டியா? கப்ப கொடுத்துட்டு பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டிருக்கேன், போய் குளிமா. சரி. ஏய், ஜூஸ். சீ. போ, பின்னாடியே வரேன். ஏய் பிரியா, டவல் மறந்துட்டேமா? உங்க சமாச்சாரம் தெரியும். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போய் ட்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மார்னிங் ஷோ கிடையாது, நமக்கு கொடுத்துச்சு அவ்வளவுதான். பிரியா டார்லிங், என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க? உங்களோட போன்ல பேசிட்டு இருக்கேன். இப்பதானே வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போனீங்க, அதுக்குள்ள என்ன போனு? ஐயோ, இந்த பழக்கத்தை நீங்க எப்பதான் விட போறீங்களோ? இல்ல, உன் குரலை கேட்கணும் போல இருந்தது, அதான். அப்படியா? இப்ப கேட்டுச்சுல, இனிமே வேலை ஓடுமா? இனிமே தெம்பா வேலை பார்ப்பேன். டார்லிங், ஜூஸ் குடிச்சாச்சா? இல்ல, நீங்க வந்து ஜூஸ் புழிஞ்சு குடுக்குறீங்களா? ரியலி? நான் வந்து ஜூஸ் பிஞ்ச் கொடுக்கட்டுமா? ஐயோ, ஜூஸ்னா ஏன் இப்படி அலையறீங்க? ஆபீஸ்ல இருந்தா வீட்டு ஞாபகம் வரவே கூடாது. முதல்ல வேலைய பாருங்க. பாய். குட் ஈவினிங் பிரியா டார்லிங். ஏய், உனக்கு என்ன வந்திருக்கேன் பாத்தியா? பிரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லைங்க, மத்தியானத்துல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு, அதான். என்னது தலைவலியா? ஒரு போன் பண்ண கூடாது? ஆபீஸ்ல இருந்து உடனே வந்திருப்பல்ல? அதனாலதான் பண்ணல. எனக்கு ஒண்ணு இல்லைங்க. என்ன பிரியா, அது தலைவலின்னு சும்மா விட்டுட கூடாது. இரு, நான் போய் டாக்டர். ஐயோ வேண்டாங்க, மாத்திரை போட்டா சரியாயிடும். நோ சான்ஸ், நீ சும்மா இருக்க, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். மூச்சை நல்லா இழுத்து விடுமா, இன்னும் கொஞ்சம். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண தலைவலி, ஒரு ஹாஸ்பிடல்ல போற விஷயம். இதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்களே. அவர் அப்படித்தான் டாக்டர், சின்ன விஷயத்தை கூட பெருசுபடுத்திடுவாரு. டாக்டர், ஏன் பிரியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. பிரியா இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா. நான் வரேம்மா. நான் வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். என்ன டாக்டர் வந்துட்டு போறாரு? ஏதாவது நாய்க்கு பிரசவமா? இல்ல, பிரியாவுக்கு. என்னடா கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆச்சு, ஒரு சத்தம் கூட இல்லையேன்னு நினைச்சேன். சத்தமா? அது என்னங்க சத்தம்? கதவு தட்டுற சத்தம். வாந்தி எடுக்கிற சத்தம் தாண்டி. நீயும் தான் இருக்க. ஒரு புழு இருக்கா, ஒரு பூச்சி இருக்கா? பூச்சி இருக்குங்க. எங்க? பல்லுல.
பல்லுல இருக்க பூச்சி எவண்டி கேட்டான்? ஏங்க வீணா சண்டை போட்டுக்கிட்டு? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பிரியாவுக்கு சின்ன தலைவலி, அதான் டாக்டர் கூட்டு வந்தேன். நான் போய் மருந்து கொடுக்குறோம், வரேன். தலைவலி தானா? உங்க கேஸ் தான். அடி போங்கடி, நமக்கு தான் கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. சாம்பா தின்னு இருக்கியா, மாங்காய் தின்னு இருக்கியா, சோறு மட்டும் இவ்வளவு திங்கிற. திங்கிற மாதிரி எங்க வச்சீங்க? நீங்க மட்டும் சரியா இருந்தா மாங்காய் என்ன மான் தோப்பையே தின்றுப்பேன். நீங்க ஆம்பளைங்க சரியில்லை, எல்லா பழைய பொம்பளை மேல ஏன் போடுறீங்க? இந்த பாருங்க, இந்த லட்சணத்துல உங்களுக்கு 2 பொண்டாட்டி வேற. நான் என்னடி பண்றது? கிளாரினெட் எடுத்து தூக்கி வச்சேன், 2 பேரும் வந்துட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், என் கிளாரினெட் என்ன நம்பி வராதீங்கன்னு. சொன்னா கேட்டீங்களா? பாத்தீங்களா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே டாக்டர் கூட்டியாந்து காமிக்கிறாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே, எனக்கு பல்லு வலின்னு 1 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க காதுல போட்டுக்கவே இல்லை. என்னது, எல்லா சாமானும் தலைகளா கிடக்குது? ஒருவேளை வீட்டை காலி பண்றாங்களா? காலி பண்றதா இருந்தா எல்லா சாமானையும் எடுத்துட்டு போயிருவாங்களே, ஏன் இப்படி கிடக்குது? ஏய், எந்த சாமானை எப்படி பிடிக்கணும்னு என்கிட்ட கேளு. ஐயோ, என்னது குரல் மட்டும் கேக்குது, ஆளே காண. என்ன அது? ஓ மாவா, நீ வேற. என்னப்பா பிரபு, தொடப்பமும் கைமா இருக்க? ஒண்ணும் இல்ல சார், கரப்பாம்பூச்சி என் சம்சாரத்துக்கு வறுத்து கொடுக்க போறியா? அட நீங்க ஒண்ணு சார், என் சம்சாரத்துக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். சே, கரப்பாம்பூச்சி தானா? நான் என்னமோ யாவதுன்னு நினைச்சு பாதியில ஓடி வந்துட்டேனே. நீ அங்கேயே ஆட்டிட்டு இருந்திருக்கலாம், இங்க எதுக்கே வந்த? பிரியா, நீ போட்ட சத்தம் பக்கத்து வீடெல்லாம் கேட்டிருக்கு. பா, சாரே வந்துட்டாரு. ஏப்பா, உன் சம்சாரம் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுதே, நீ ஆபீஸுக்கு போயிட்டா வீட்டுல எப்படி தைரியமா இருக்கும்? அதனால வேலைக்கார பொண்ணு வச்சுக்கிறதா? தப்பே இல்ல. ஒவ்வொரு பணக்கார வீட்டுல சம்சாரமும் வச்சுக்கிறாங்க, வேலைக்காரியும் வச்சுக்கிறாங்க. தப்பு இல்லைங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, வீட்டு வேலைக்கு கூட்டுறதுக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கன்னு சொன்னேன். இல்ல சார், நாங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, வேலைக்காரங்களை வச்சுட்டா டிஸ்டர்பா இருக்குமே தான். விரல கழட்டிடாதப்பா, உன் பாடு பரவாயில்ல. நான் 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஏன் சார்? ஒரு பொண்டாட்டி காலையில பூபால வாசிக்க சொல்றா, இன்னொரு பொண்டாட்டி ராத்திரியில மோகனம் வாசிக்க சொல்றா. வாசிச்சீங்களா? வாசிச்சனே, வாசிச்சு வாசிச்சு என் வாய் தான் பெருசாச்சே தவிர அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? திருப்திப்படுத்த முடியலங்கிறேன். சார், நான் மாத்திரம் உங்க தம்பியா இருந்திருந்தா ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடி இருப்பியா? இல்ல சார், வேற கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாம், அட்வைஸ் பண்ணிருப்பேன். மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சம்சாரத்தோட அம்மாவுக்கு கல்யாணம்னு போயிருக்கா. சம்சாரத்தோட அம்மாவை கல்யாணமா? அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதெல்லாம் பார்க்காம தானே கல்யாணம் பண்ண. ரிஷி மூலம் நதி மூலம்னா பார்க்க கூடாது. இன்னொரு சம்சாரம் சும்மாதான் இருக்கா, முயற்சி பண்ணா வருவான்னு நினைக்கிறேன். வர்றேன். நான் முயற்சி பண்ணுமா? தம்பி, என்ன சார்? துண்டை விட்டுட்டு போயிட்டேன். எங்க? நடுவுல தான். சீக்கிரம் சார். இருப்பா, உருவ வந்துகிட்டே இருக்கு. ஓ, சேலையா? நல்ல வேலை. உந்தன் கண்ணுக்குள் என் உயிர் திங்கி கிடக்குது கண்ணா, என்
உந்தன் கண்ணுக்குள் என் உயிர் பின்னி கிடக்குது கண்ணே என் கண்ணே என் கண்ணே. அதிகாலை புது மலராய் சதிராடும் விழிகள் அடிவான இளம் சிவப்பாய் அலை பாயும் இதழ்கள் மோகராகம் சேரும் அதில் ராகம் யாவும் தீரும் அது தொடரும் பொழுது இன்பமே. உந்தன் கண்ணுக்குள் என் உயிர் பின்னி கிடக்குது கண்ணா என் கண்ணா. நீ பூவல்லவோ நான் தேனல்லவோ நூறாண்டு காலம் நான் வாழ வேண்டும். உந்தன் கண்ணுக்குள் என் உயிர் பின்னி கிடக்குது கண்ணா என் கண்ணா என் கண்ணா. ஆமா, நம்ம பெங்களூர் பிரான்ச்சே ரொம்ப மாசமா நஷ்டத்திலே கணக்காமிக்குது. சார், வழக்கமா நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப வேற கம்பெனில ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப கொஞ்சம் வியாபாரம் சரியில்லை சார். ஒரு வருஷமா மெயின்டைன் பண்ற செலவு தான் இப்ப நமக்கு நஷ்ட கணக்குல வருது. ஆமா, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏன் வேற கம்பெனில ஆர்டர் கொடுக்குறாங்க? சார், அவங்க நம்மளை விட குறைஞ்ச விலைக்கு சப்ளை பண்றாங்க. பெரியா இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா தாங்க நடந்துச்சு. நீங்க ஒரு முறை நம்ம பிரான்ச் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஓகே, அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். அப்படியே பெங்களூர் பிரான்ச்சோட பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுத்து அனுப்புங்க. ரைட் சார். இதை வீட்டுக்கு அனுப்பிச்சு பிரியா கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. சார், ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. எல்லா அக்கௌண்ட்ஸையும் உங்க பேர்ல மாத்திக்கிட்டா என்னன்னு. மேனேஜர், நாங்க லைஃப்ல மாத்திரம் பார்ட்னர் இல்ல, பிசினஸ்லயும். ஓகே, சாரி பாய்.